அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷனில் சில யுக்திகளை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே நான் என்னுடைய கிளாஸில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷன் செய்வதற்கு நேர்முகமாக டிஃப்ரென்ஷியேஷன் போன்று வழிகள் கிடையாது. டிஃப்ரென்ஷியேஷன் நேர்முகமாக செய்வோம் இல்லையா, அப்படி நேர்முகமாக f of x plus del x minus f of x divided by del x where del x tends to 0 இப்படின்ற முறை இருக்கு இல்லையா, அப்படி இல்லை. எனவே இன்டகிரேஷனுக்கு எவ்வாறு செய்வது என்பதற்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவா வருது, அப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் இதுவாக வரும் என்ற விதத்தில் சிந்திக்க வேண்டும். அதனால் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத முறைப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு எப்படி சிந்திக்கணும்னு அந்த சிந்திக்கக்கூடிய முறையில் ஒரு முறை டீகாம்போசிஷன் மெத்தட். டீகாம்போசிஷன் என்றால் என்ன? சிதைத்தல், சிதைதல் அப்படின்னு பேர். ஒரு பொருள் தானே அழுகி போகுதுன்னா, சிதைதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டீகாம்போசிஷன். ஸோ டீகாம்போசிஷன் இங்கே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, கணிதத்தில் டீகாம்போசிஷன்னா பெருக்கலாகவோ வகுத்தலாகவோ இருப்பதை கூட்டலாகவோ கழித்தலாகவோ மாற்றினால் அதற்கு டீகாம்போசிஷன் என்று பெயர். அப்போ பெருக்கலாக ப்ராடக்டாக இருக்கக்கூடியதை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, அதை கூட்டலாகவோ கழித்தலாகவோ மாற்றினா செஞ்சிட முடியும். இங்கே பாருங்கள், கேமரா க்ளோஸ் ஆக வந்துட்டோம் பிள்ளையா. இங்கே பாருங்கள், 1 divided by 1 plus cos x இப்படி இருக்குது. திஸ் இஸ் a clear division. அப்போ இதை நம்ம நேர்முகமாக இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? இது நேர்முகமாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன யோசிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை என்ன செய்யலாம்? ஸோ வி ஷுட் நோ ட்ரிகனாமெட்ரி. அதனால தான் ட்ரிகனாமெட்ரி படிச்சுட்டு டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனுக்கு வரணும். அப்போ திஸ் இஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வழிகள் இருக்குது. நான் ஒரு வழிகள் சொல்கிறேன். 1 minus cos x வச்சு மேலேயும் கீழேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, திஸ் பிகம்ஸ் 1 minus cos x மேலே இங்கே a plus b into a minus b, a square minus b square, 1 square minus cos square x, so sin square x. அப்போ மேலே உள்ளது 1 by sin square x minus cos x divided by sin square x. இப்படி மாற்றிடலாம் இல்லையா? திஸ் இஸ் தி ஐடியா. இதுதான் பிள்ளைங்கள ஐடியா. இனிமேல் செய்ய போகிறது வெறும் டெக்னிக்கல் பகுதி. டெக்னிக்கல்னா that is you are going to follow a method, that's it. ஆனால் இப்போ நாம் செய்தது சிந்தனை. இந்த சிந்தனை முறையை கை கொள்ள வேண்டியது தான் மகா முக்கியம். எப்படி யோசிச்சேங்கிறது விவரிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 minus that is இதான் எக்ஸ்பிரஷன். 1 minus cos x வச்சு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் பிகம்ஸ் 1 square minus cos square x leading to sin square x. ஸோ 1 by sin square x minus cos x by sin square x. This is cosecant square x minus cos x cot x. இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணிடுவீங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன இருக்காது, சிரமம் இருக்காது. நீங்கள் சொல்லுங்க, ஓ cosecant square x அப்போ இன்டகிரேட் பண்ணால் இட் இஸ் cot x, ஸோ மைனஸ் cot x. இது மைனஸ் cosecant x cot x, ஸோ therefore இன்டகிரேட் பண்ணால் this will be cosecant x. ஓகே, of course minus cosecant x. ஸோ இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ this becomes minus cot x, this is minus cosecant x cot x minus cosecant x. So you can simplify and you can get cosecant x minus cot x plus c. அப்போ வித்தை எங்கே இருக்குது? வித்தை எங்கே இருக்குன்னா, இப்படி ஒரு இருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கணும், இதை எப்படி உடைக்கலாம். இன்னொரு வழியில் டீகாம்போஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். தட் இஸ் another டெக்னிக் இந்த ப்ராப்ளத்துக்கு. இங்கே பாருங்கள், 1 divided by 1 plus cos x இருக்கு. ஸோ நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். தட் இஸ் cos 2a is equal to 2 cos square a minus 1. ஸோ therefore அதை பயன்படுத்தி 1 plus cos x நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, this can be written as 2 cos square x by 2. ஸோ 1 by 2, 1 by cos square x by 2 is secant square x by 2. அப்போ இப்போ என்ன யோசிக்கணும், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x by 2 வரும், இட் இஸ் tan x by 2. ஸோ tan x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x by 2 வரும். தென் வேறு என்ன வரும், you will get 1 by 2, okay, into 1 by 2. So you divide by 1 by 2. This is over. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் you will get secant square x by 2. Okay, so 1 by 2 divided by 1 by 2 cancel ஆயிரும். Answer is tan x by 2 plus c. புரியுதுங்களா பிள்ளைங்களா? இந்த மாதிரி பலவேறு யுக்திகள் இருக்குது.
இந்த வழியில் தான் நம்ம இன்டகிரேஷன் செய்ய முடியும். ஸோ இந்த டீகாம்போசிஷனில் இருக்கக்கூடிய மிக எளிமையானதை நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன கொள்ளணுமா பழகுவோம் கேட்டிங்கன்னா, ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனில் அது எப்படி இருக்கும், ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் அதை எப்படி பயன்படுத்த முடியும், ஒரு பவர் ஃபங்க்ஷனில் எப்படி செய்ய முடியும். பவர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் எக்ஸ் பவர் சம்திங் அப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் மீனிங் எனிதிங் raised to the power x or 2x or 3x or anything raised to the e power x. Okay, so 2 power x இதெல்லாம் this is what is called as exponential function. இப்படி வெவ்வேறு விதமான ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி டீகாம்போசிஷனை முறையே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பின்வரக்கூடிய கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to see. ஸோ இந்த வித்தைகளை மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு. கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.